நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்களுடைய பிரத்யேக குணங்கள் என்று ஒரு லிஸ்ட்டும் பெண்களுடைய பிரத்யேக குணங்கள் என்று ஒரு லிஸ்ட்டும் சொன்னாங்க. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஆப்போசிட் சைடில் போகுது. பெரும்பாலானவர்கள் இங்கே சொல்லும்போது பெண்ணுக்கு வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் அப்போ ஆண் வெட்கப்பட மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அங்கே அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எப்போது வெட்கப்பட்டீர்கள், எப்படியெல்லாம் வெட்கப்படுகிறீர்கள்? When I got married, I was just 22 years. ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பொண்ணு பார்க்க போகும்போதுன்றது அவ்வளோ தைரியமாக நிமிந்து பொண்ணை பார்க்க முடியல. ஓகே ஒரு வெட்கம் வந்து நம்மளை தடுத்துது. அது வந்து அந்த சமயத்தில் அந்த ஒரு வெட்கம் என்னால் அதை மீற முடியல அந்த வெட்கத்தை. ஓகே, பெண் பார்க்க போன போது அதை தலை நிமிந்து பார்க்க முடியல, வெட்கம். 4 பெண்கள் உட்காந்துருக்கும்போது நடுவில் ஒரு ஆண் பொண்ணை வைக்க போகிறோம். சூப்பராக சொல்லிட்டாரு. அதான் 4 பொண்ணுங்க உட்கார்ந்துருக்க இடத்துல உள்ளே போகிறப்ப கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஆண்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுகிறீர்கள்? எஸ், ஏன்னா பெண்களுக்கு அதெல்லாம் தெரியட்டும். ஆணுக்கு வந்து வெட்கப்படுவதில்லைன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய நேரங்களில். நம்மளை யாராவது புகழும்போது, ரொம்ப புகழும்போது நல்லா ரைட்டு தான். நம்மளே உட்கார வச்சுட்டு புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், ரொம்ப கூச்சமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளோ வெக்கமாக இருக்கும்? எவ்வளோன்னா ரொம்ப சிரிப்பு வரும். சிரிப்பை ரொம்ப அடக்கணும்னு பார்ப்போம். சில டைமில் அந்த இடத்துல இருக்காம கிளம்பி போயிடலாமா, ஓகே, ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் காட்டுவீங்க அந்த டைம்? எப்படிலாம் உங்கள் முகம்? கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறது, கையெல்லாம் நடுங்கிறது. நீங்கள் இங்கே வாங்கலே சொல்கிறேண்ணா. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வாங்க, மைக் வாங்கிக்கோங்க. இவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க, அவருடைய வெட்கத்தை நம்ம பார்க்க. புகழ்ந்து பேசுங்க. நீங்கள் இங்கே வாங்க தம்பி. சார் எனக்கு ஏற்கனவே நடுங்குது சார். அதான் உண்மை. ஏற்கனவே நடுங்குது. இவரை புகழ்ந்து பேசுங்க. பார்க்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி மாதிரி இருக்காரு. இந்த கெத்து ரவுடி அதெல்லாம் கிடையாம ரொம்ப நல்ல புள்ளையாட்டம் இருக்காரு. ஐ திங்க் இது வரைக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு பொண்ணை எடுத்து மூஞ்சிக்கு நேரம் பார்த்துருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ பழமா இருக்காரு பார்க்கறதுக்கு. இதுக்கு மேல வேணுமா? கொஞ்சம் கிட்ட போய் பேசுங்க பாப்பா. ஹாய், ஐம் ஆஷா. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி சார். முடியல சார். ஆணுக்கும் வெட்கம் வரும். ஓகே, தேங்க்யூ. ஸோ வெட்கம் ஆணுக்கும் இருக்கு. வேற எங்கெல்லாம் வெட்க போறீங்க? வெரி நைஸ். பெண்கள் பக்கத்துல உட்காரும்போது ஒரு வெட்கம் வரும். பஸ் சீட்ல கூட உட்காரும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். சூப்பர், அழகா சொன்னாரு. பக்கத்துல உட்காரும்போது ஒரு வெட்கம் வரும். அப்புறம் வேற எங்கெல்லாம் ஆணுக்கு வெட்கம் இருக்கிறது? ஸ்டேஜ்ல ஏறி பிரைஸ் வாங்கும்போது பிரைஸ் வாங்கும்போது வெட்கமா இருக்கும், கொஞ்சம் கூச்சமா இருக்கும். பெருமையா இருக்கும் தம்பி. அது பெருமையா இருக்கும் சார். மேலே ஏறும்போது ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். நிறைய இருக்கு. நான் சொல்லிவிட்டா நானே சொன்ன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவை கட்டி பிடிக்க வெக்கமா இருக்கும் இல்லை? பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டலில் ஓடி வந்து அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கும். அதுங்களை அம்மாவே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். நமக்கு அப்பா ஓடி போய் கட்டி பிடிக்க வெக்கமா இருக்கும் இல்லை? அது மாதிரி தான் கேட்குறேன். கொஞ்சம் மேக்கப் போட்டு வரும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும் சார். கொஞ்சம் மேக்கப் போட்டு வரும்போது வெக்கமா இருக்கும். சரி, இப்போ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது குரல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து குரல் மாறும் அவங்களுக்கு, ஆணுக்கு மாறும்போது. அந்த டைமில் வந்து வெளியில் வந்து பேசும்போது என்ன இவன் இப்படி ஆம்பளை ஆயிட்டானா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ரிலேட்டிவ் சொல்லும்போது அந்த மாதிரி சொன்னீங்க. ரெண்டாவது உடையும் பருவம், அந்த ஸ்டேஜ். ரெண்டு அதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கள பர்முடாஸ்ல போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போடுற மாதிரி அந்த டைமில் லுங்கிக்கு மாறுவோம். ஸோ அந்த லுங்கி கட்டிட்டு வெளியில் வர்றதுங்கிறது இந்த டே என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ அந்த டைமில் அந்த லுங்கி கட்டிட்டு வெளியில் வருது. இப்போ உங்களுக்கு சாரி கட்டிட்டு வெளியில் வரும்போது வெக்கப்படுமோ, அதே மாதிரி உடை அந்த இசையில் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷன் ஆகிட்டா நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கையில் இறக்கி விடுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரியலாக நான் ஃபீல் பண்ணது. யாராவது சடனாக வந்துட்டு மீசெல்லாம் முளைச்சிருச்சு, பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இப்போ தான் நீ பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. அரும்பு மீசை தேர்தல் யாராவது கேட்குற கூச்சமாக இருக்கும். எஸ், வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கும்போது வெட்கம் வரும். 4 பேர்ட்டு எங்கள் அம்மா என்னை பற்றி பெருமையாக சொல்லும் போது வெக்கமாக இருக்கும். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், என் பையன் அப்படி பண்ணுறேன், என் பையன் எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப வெக்கமாக இருக்கும். அம்மாக்கள் கொஞ்சம் நம்ம புகழ்வாங்க. வேற திருமண சடங்குகள் அதில் வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி யாத்திரை போகிறது அந்த மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகச்சம் கட்டிட்டு எவ்வளோ வெக்கமாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப அது வேற ஃபோட்டோ எடுத்து விதவிதமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த நலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் பூசும் போது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வச்சு அதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பழியில ஃபுல்லாக பூசிட்டு அதுக்கு மேலே பூவெல்லாம் சுற்றி இந்த மாதிரி வந்து ஒரு என்னென்ன பழி வாங்கணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதையால உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஜானவாசம் கார்ல போறது எவ்வளவு வெக்கம்? ஐயோ, அது ரொம்ப கொடுமையான விஷயம்.
இல்ல இந்த சர்க்கஸ்ல இந்த இதையும் பாக்குற மாதிரி ஜூல பாக்குற மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறது பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் எங்க சிக்கிட்டான் போல இருக்கு அடிக்கிற மாதிரி. இந்த ஹோல் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நாட் ஓன்லி அந்த கல்யாணம் பண்ணுறது, இந்த கல்யாணத்துக்கு முந்தின இந்த சம்பிரதாயங்கள், கல்யாணத்துக்கு பிறகான சம்பிரதாயங்கள், ஓகே, இந்த மாமியார் வீட்டுக்கு போகிறது, மருவங்க போகிறது, இந்த ஹோல் ப்ராசஸில் ஆண் அதிகம் வெட்கப்படுகிறானா, பெண் அதிகம் வெட்கப்படுகிறாளா? ரெண்டும் ஈக்குவலி தான் சார். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பெண்ணும் வைக்கப்படுறோம்னா அதே அளவுக்கு ஆணும் மனசுல வெக்கம் இருக்கு. அதை வெளியே காட்டிக்க முடியாம திணறுவான் சார். ஃபர்ஸ்ட் டைம் ரிசப்ஷன்ல வந்து உட்கார வைப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் அது இல்லை, ஃபர்ஸ்ட் பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ்ல பண்ணாங்கன்னா முதல் பக்கத்தில் பொண்ணு பக்கத்தில் போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா ஃப்ரீயாக வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பையன் தான் எப்படி இருக்கா, ஐயோ அவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, அவன் ஏதோ கிண்டல் பண்ணுவானா அப்படின்னு ஒரு நெளிஞ்சிட்டே உட்கார மாதிரி தான் ஒரு பொசிஷன் இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஆண் எவ்வளோ வெட்கப்படுவாங்கிறத முறையாக ஒரு டெலிவிஷன் ஷோவில் இப்போ தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆண் வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு. ஒரு கல்யாண ப்ராசஸ்ங்கிறது ஆணுக்கு அவ்வளோ வெட்கம் தரக்கூடிய விஷயம், பெண்ணுக்கு எவ்வளோ வெட்கமாக இருக்கோ அதே மாதிரி. ஸோ அப்போது ஆண்களுக்கு இவ்வளோ வெட்கம் இருக்கிறது. ஆண்களின் இந்த வெட்கத்தில் நீங்கள் எதை ரசிக்கிறீர்கள்? எந்த வெட்கம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது? இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு திணறுவாங்க அப்படியே. பப்ளிக்கா தெரியும், கை கால்லாம் நடுங்கும், அப்படியே உதறும். அது வரைக்கும் பக்கத்துல ஒரு பொண்ணு அங்க நின்றுட்டு இருப்பா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான், டேய் மச்சான் கெத்தா, அப்படியே ரொம்ப அப்படியே பீடி ஏத்துவான். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். அப்படியே திணறுவாங்க. அப்படியே அந்த பொண்ணு மூஞ்சியை பார்க்க காலையே பார்த்து பேசுவாங்க. அது 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 ரொம்ப ஒரு தனி ஃபீலிங். அது நல்லா ஒரு சுகமான என்ஜாய்மெண்ட், செம ஜாலியா இருக்கும். செம ஜாலியா இருக்கு. வேற சார், ஹஸ்பண்ட் வந்து இப்போ நம்ம இமிட்டேட், அவர் பிடிச்சதை வந்து நம்ம இமிட்டேட் செய்து அவர் முன்னாடியே காமிக்கும் போது அவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சரி சரி நிறுத்திடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன வெட்கம்? ஆணின் எந்த வெட்கம் பிடித்திருக்கிறது? அவங்க கடைக்கு போகும்போது நம்ம பார்த்துட்டோம்னா அப்போ அந்த கூடிய வந்து பின்னாடி ஹாய் இரு அப்படின்னு நம்ம என்னடா பின்னாடி வதா, சரி நீ போ, நான் அப்புறமேட்டு வேற அந்த அப்போ வைக்கப்படுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் என்ன பொண்ணு பார்க்க வரும்போது அவர் அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு நெளிஞ்சிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. அது வரைக்கும் பார்த்ததில்ல அவர் வைக்கப்பட்டு. ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, சரி இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாரு. பெரியவங்களாம் இருக்கிறாங்க, ஐயோ பார்த்துருவாரோ, இவர் மாமா பார்த்துருவாரோ, தலை குஞ்சிட்டு ஓரமாக நின்று பார்க்கறது. இட் வாஸ் வெரி நைஸ். எஸ், வேற ஆணின் வெட்கத்தில் எது பிடித்திருக்கிறது? இந்த கல்யாணத்தும் போது சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அட்டகாசமாங்க, உலகமகா கஷ்டண்டா சாமி. அது சுத்தி வேற எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. அது எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த ஆம்பளைங்க நெளியறதும் பொம்பளைங்க வாய காட்டுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரசிப்பேன், ரொம்பவே ரசிப்பேன் நான். சூப்பரா சொன்னீங்க. பக்கத்துல கல்யாண புதுசில் என் கணவர் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவார். பக்கத்தில் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. பயந்துக்கிட்டே பின்னாடி வந்து வெக்கப்பட்டுட்டே இப்படின்னு கொடுப்பாரு. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். ஆனால் அதை சொல்லலே நீங்கள் வெக்கப்படுறீங்க. அழகா, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, பசங்க ஜென்ரலாக என் பையன் ரொம்ப இப்போ பொண்ணுங்கள்லாம் வரும்போது இந்த ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப. அது வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க ஒரு வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்கன்னா ட்ரெஸ் சென்ஸ் கரெக்டாக இருக்கானான்னு பார்த்துட்டு தான் வெளியில் போவோம். ஸோ அந்த கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற ஆணின் எந்த வெட்கம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? எப்போ எனக்கு எங்கள் ஹஸ்பண்டோட வெக்கம் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலானா, கல்யாணம் ஆன 10 மாதத்துலேயே குழந்தை பிறந்துச்சு எனக்கு. ஸோ ஆனிவர்சரி அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாவ் குட் ஜாப் என்னாரு. அப்போ வந்து மை ஹஸ்பண்ட் வந்து ஹி வாண்டட் டு பரி ஹிஸ் ஹெட் சம்வேர். அது வெக்கத்தை ரூம்லேருந்து வரவே இல்லை வெளில அவர். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் நான் தான் தைரியமாக வெக்கம் இல்லாமல் நின்று நான் தான் ஸோ வாட் அண்ட் கேட். ஸோ ஐ லைக் இட் ஸோ மச் தட் டைம். இது உண்மைதான், ஆணுக்கு ரொம்ப அது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். இப்போ அண்ணாக்கெல்லாம் வீட்டில் யாராவது பசங்க இருக்கச்சு அவங்க ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் வந்துடுச்சு. அதை நான் எதாவது படிச்சிட்டேன்னா அதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா போதும், அதெல்லாம் எதுவும் இல்லை எங்களுக்குள்ள, அதெல்லாம் எதுவும் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு. அது நான் ஏதோ சும்மா ஓட்டுறதுக்கு சொன்னாலே அப்படியே நெளிவான் பாருங்களேன், ஓட்டிகிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஓகே, தம்பியா அம்மா வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவன் ரொம்ப நெளிவான். ஒரு அது என்னடா இப்படி கொஞ்சிறாங்களே, சின்ன பச்சை குழந்தை மாதிரி. அவன் 12th ஸ்டாண்டர்ட், பட் இன்னமும் அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க போது அவன் பயங்கரமா லீவ். அதை பார்த்தாலே சிரிப்பா இருக்கும். என் பையனுக்கு முத்தம் கொடுத்தாவே தொடச்சுப்பேன். ஏன்னா இஸ் 19 years old. மம்மி தொடச்சிட்டு போவா. அப்புறம் வெளியில போகும்போது மார்னிங்கே சொல்லிடுவா, மம்மி ஜீன்ஸ்ல வராதிங்க. அப்படியே சாரி கேட்டுட்டு எங்கேயாவது ஆக்சிடென்டெல்லாம் ஸ்கூல்லையோ ரோட்லயோ மீட் பண்ணா ஒரு மாதிரி நெளிவா. நைஸ் டு see actually. ஒரு விஷயம் எனக்கு இதில் புரியுது, ஆண்கள் நிறைய வெட்கப்படுகிறார்கள். பொதுவாக ஒரு அபிப்பிராயம் சொல்லப்படுகிறது ஆண்கள் அவ்வளோவா வெட்கப்படுறது இல்லைன்னு. ஆனால் ஆண்கள் நிறைய வெட்கப்படுகிறார்கள். அந்த வெட்கத்தை பெண்களும் கவனிக்கிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். நிறைய வெட்கம் என்பது இந்த குழந்தை திருமணம், இது ரெண்டுல தான் அந்த வாவ் குட் ஜாப்ல எல்லாம் பயங்கரமான மேட்ருங்க.